வந்து விட்டேன். கேமரா ஹீட் ஆகி ஹேங் ஆகிடுச்சிங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் சென்னை, லெஃப்டில் போனால் ரேணுகுண்டா, காலாஸ்திரி, அதான் ஏர்போர்ட்டு காலாஸ்திரி. ஓகேங்களா, அப்படியே இது புவனேஸ்வர் போயிடும். ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம திருத்தணி, ஓகேங்களா, திருவள்ளூர், அப்படியே பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புத்தூர் போகிறது போயிடும். பொங்கத்தலை இந்த லெஃப்ட்டில் போனோன்னா ரேணுகுண்டா ஜங்ஷனு. ஓகேங்களா, இதில் நேராக போனால் கடப்பா, நரகிரிப்பேட்டை, ஓங்கல், விஜயவாடா, வைசாக். ஓகேங்களா, இப்போ நம்ம ஏர்போர்ட் அடுத்த ஸ்டாப்பிங் வந்து லெஃப்ட்டில் எடுக்கணும். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஏர்போர்ட். ரொம்ப பெரிய ஏர்போர்ட்லாம் இல்லைங்க, ஸ்மால் ஏர்போர்ட். ஓகேங்களா, ரொம்ப பெரிய ஏர்போர்ட் கிடையாது, ரொம்ப ஸ்மால் ஏர்போர்ட். காற்றே வரமாட்டேங்குங்க, காற்றே வரமாட்டேங்குங்க. ஏசி போட்டு தான் வண்டி ஓட்டணும். வெயில் மண்டே புழைக்கிறது வேறு மழை சூப்பராக இருக்குங்க. மழை உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. சூப்பராக இருக்குங்க மழை. எடுத்துங்களா தெரில, வேறு லெவலில் இருக்குங்க வியூ. மலைக்கு நடுவில் ஒரு கேப் மாதிரி. ஐயோ, பிரிட்ஜு கீழே போகணுமா? இந்த பிரிட்ஜு அடுத்த பிரிட்ஜான்னு தெரிலங்க. அடுத்த பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். அடுத்த பிரிட்ஜு, ஆமாம், லாஸ்ட் டைம் இந்த பிரிட்ஜு கீழே போய் தான் திரும்பி அடுத்த பிரிட்ஜில் இறங்கினா. அடுத்த பிரிட்ஜ் தான் ஏர்போர்ட்டு. ஃபஸ்ட்டு பிரிட்ஜு விட்ருங்க, செகண்ட் பிரிட்ஜு ஏர்போர்ட்டு. 3வது பிரிட்ஜு நம்ம அப்படிக்காவும் போகலாம். எப்படி அந்த கடப்பா ரோடு, நகரிப்பேட்டை, இது ஹைவே போட்டாங்க. நம்ம நேராக இதுக்கு போயிடலாம். இது நெல்லூர். ஓகேங்களா, இது புதுசாக போட்ட ஹைவே. அதான் ரெடி பண்ணுங்கிறாங்க எல்லாம். ஓகேங்களா, திருப்பதியிலேருந்து வேலூர்லேருந்து திருப்பதி வரலாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காலாஸ்திரி வரலாம் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் ரோடு வந்துடும். காலாஸ்திரிலேருந்து நரகிரிப்பேட்டை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து ஓங்கல், விஜயவாடா வரலுமே டபுள் ரோடு. இந்த மாதிரி ஒரு ட்ராக்கு 2 ட்ராக்குன்ற மாதிரி. அதான் ஏர்போர்ட்டு. பார்த்துங்க, அங்கே ஒரு ஏர்போர்ட்டு. இப்போ அங்கே போகணும். இதுதானே ஏர்போர்ட் ரோடு? ஆமாங்க, அதாங்க ஏர்போர்ட் ரன்வே. கரெக்டுங்க, ஏர்போர்ட். ஏர்போர்ட் பார்த்துட்டேன், காம்பவுண்டு பார்த்துட்டேன். ஐயோ, யூட்டன் வச்சு பின்னாடி பக்கம் போனேங்க, மறந்துட்டேங்க. என்னங்க யூட்டன் வச்சு சர்வீஸ் ரோடை காணும். யூட்டன் அடிக்கிறது சர்வீஸ் ரோடை காணும். அதான் ஏர்போர்ட்டு. நானே மறந்துட்டேனே. யூட்டன் அடிக்குமா? யூட்டன் வச்சு ஏர்போர்ட் எப்படி போகிறது? எங்கள் மொத்தத்தில் ஏதோ ஒன்று குழம்பிட்டேங்க. யூட்டன் அப்படி வச்சு இப்படி வரணுமா ஏர்போர்ட்டுக்கு? என்ன போட்டுக்கிறாங்க? ஏர்போர்ட் பின்னாடி பக்கமாக போனோம். ஆமாங்க, ஏர்போர்ட் பின்னாடி பக்கம் போனோங்க. நானே மறந்துட்டேங்க. ஏர்போர்ட் அப்படி போகணுன்னு அங்கே போர்டு வச்சுக்கிறாங்க. ஏர்போர்ட்டே போர்டு வைக்கலையாண்ணா? ஏர்போர்ட்டே போர்டு வைக்கல. சர்வீஸ் ரோட்டில் தான் போகணும். இந்த ரோடா அந்த பிரிட்ஜான்னு தெரில, மறந்துட்டேங்க நானே. அந்த பிரிட்ஜ் தான் நினைக்கிறேன். யாருன்னா கேப் பண்ணால் யாரும் வர மாட்டாங்க. அண்ணா ஏர்போர்ட் எப்படி போகிறது? ஏர்போர்ட் இதில் போகலாம். அதான் சரி, ரைட்டு, ஓகே. அந்த பிரிட்ஜு இறங்கிட்டு இந்த பிரிட்ஜு இறங்கிட்டேன்னா ஒரே பிரிட்ஜ் தாங்க. சர்வீஸ் ரோட்டில் வரணும். சர்வீஸ் ரோட்டில் போனால் சரியாக போகிறாங்க. சரி, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. மறந்துட்டேண்ணா, நானே மறந்துட்டேங்க. இங்கே ஏர்போர்ட்டு போர்டே வைக்கல பாருங்கள். போர்டு வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அதுதான் ஏர்போர்ட் ரன்வே. ஓகேங்களா, அதுதான் ஏர்போர்ட் ரன்வே. கிட்டத்தில் போனோன்னு இருக்குமோ ஒன்றும் தெரில நினச்சிங்க. நம்ம சென்னை ஏர்போர்ட்லாம் போர்டு வச்சுக்கிறோம், இங்கே வைக்க மாட்டுறாங்க. ஓகேங்களா, அந்த ஃபஸ்ட்டு பிரிட்ஜு இறங்கும்போது சர்வீஸ் ரோடு எடுத்துடணும். ஏறும்போது ஓகேங்களா, ஏறதுக்கு முன்னாடியே சர்வீஸ் ரோடு எடுத்துடணும். ஓகேங்களா, ரொம்ப பெரிய ஏர்போர்ட்லாம் இல்லைங்க, சின்ன ஏர்போர்ட் தான். டெவலப் பண்ணலாம், நல்லா டெவலப் பண்ணிடலாம். இன்டர்நேஷ்னலாக கூட மாற்றலாம். திருமலாவுக்கு காசு வருது. ஓகேங்களா, பாலாஜி மந்திருக்கு. அந்த காசை வச்சு இவங்க நிறைய ஊர்லாம் டெவலப் பண்ணலாம், நிறைய ரோடு போடலாம், நிறைய ஏர்போர்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஆனால் பண்ணவும் மாட்டாங்க. ஓகேங்களா, அண்ணன் என்னென்ன இருக்குது 13 ரோடு, நீங்கள் ஒன்வேல வந்துட்டுருக்கீங்க, கேட்டால் சர்வீஸ் ரோடுன்னு வாங்க. நம்மளை இறக்கி முள்ளுப்பதார் உள்ளே அமுச்சு விட்டு அவர் பாட்டுன்னு ரைட்டில் ஏறி போயினுக்கிறாரு. ஓகே, அங்கேருந்து வந்து லெஃப்ட்டு சர்வீஸ் ரோடு எடுத்து ரைட்டு திரும்பணும். ஓகேங்களா, வரும்போது. ஓகேங்களா, அதாவது திருப்பதியிலேருந்து வந்து ஃபஸ்ட்டு பிரிட்ஜி லெஃப்ட் எடுக்கணும் தான் ஏர்போர்ட் ரோடு. ஓகேங்களா, இது உள்ளே வந்து இப்படி எடுத்து இது உள்ளே போகணும். ஓகேங்களா, இது உள்ளே போகும்போது ஏர்போர்ட் வரும். அப்படிக்காகவும் போகலாம். என்ன ரோடு இப்படிக்குது? இதுதான் ஏர்போர்ட் ரோடுன்னு சொன்னார். நான் வந்து அந்த ரோடு வந்தேங்க, இந்த ரோடு வரல. இது பேக் சைடு ரோடுன்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட்டு இது பேக் சைடுன்னு நினைக்கிறேன். ஃபோன் அடிக்கடி ஹீட் ஆகிடுது. சார்ஜ் போட்டால் ஹீட் ஆகுது, வீடியோ எடுத்தா ஹீட் ஆகுது. என்ன தான் புரிஞ்சிக்கவே முடியலங்க. வர ஏர்போர்ட்டு தான் போயினுக்கிறானா, இல்லை வேறு எங்கன்னா போயினுக்கிறானா, இல்லை ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடு போகிறேன்னா ஒன்றுமே புரியல. இந்த ரோடு ஏறுனே வந்துக்கிறேன், ஆனால் ஏர்போர்ட் ரோடு மாதிரியே தெரியலங்களே. ரன்வே இப்போ தாங்க பார்த்தேன். அதுக்குள்ளே எங்கேங்க போச்சு ரன்வே? யாருக்குன்னா கேட்கலன்னா இங்கெல்லாம் ஃப்ளாட்டு போட்டுக்கிறாங்க.
யாருக்கிட்டையும் கேட்கலான்னா யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியலையே. உங்கள் ஆட்டோக்காரன் வராரு, அவர் கேட்போம். சூப்பராக இருக்குதுங்க, மலை வேறு லெவலில் இருக்குதுங்க. அண்ணா ஏர்போர்ட் இதில் போக முடியாதா? ரொம்ப தூரம் போகணுமா? அதில் போய் ஹைவேல போய்ட்டுமா? செகண்ட் பிரிட்ஜா? செகண்ட் பிரிட்ஜா இல்லை ரைட்டு சர்க்கிளில்? அந்த செகண்ட் சர்க்கிள் தாண்டியா? நானே மறந்துட்டேண்ணா. தெரியாத இந்த பக்கம் போனால் பின்னாடி பக்கம் போகணும் ஏர்போர்ட்டு. சூப்பர். தளபதி 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 யூ-டர்ன் பண்ணுறா, தளபதி யூ-டர்ன் பண்ணுறா, தளபதி. எப்படி இருந்தேன் நான்? இப்போ வந்த வழியே போகணுமாப்பா.